ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிந்து சோலோ ட்ராவலர் ஃப்ரம் காஷ்மீர். லாஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதோட செகண்ட் பார்ட்டு தான் அந்த வீடியோ. இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அரைகுறையாக பார்த்துட்டு வந்து டக்குன்னு எனக்கு மெசேஜ் போடாதீங்க. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ப்ராப்பராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் போடுங்க. ஏன்னா லாஸ்ட் வீடியோலையும் அதே தான் பண்ணீங்க. நிறைய பேர் ஒழுங்காகவே ஃபுல்லாக பார்க்காம அதே கொஸ்டினே ரிப்பீட் பண்ணீங்க. ப்ளீஸ் ஐம் ரிக்வஸ்டிங் யூ. ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 100லேருந்து 200 மெசேஜ் கிட்ட வரும். ஸோ எல்லாருக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பராக வீடியோ செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ யா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சேஃப்டி அண்ட் ஸ்னோ எங்கெங்கெல்லாம் இருக்கும் அண்ட் அந்த வெதர், அந்த 5 வெதர் பற்றி 5 சீசன் பற்றி நம்ம பேசினோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வந்து எங்களுக்கு லீவ் இருக்குது, நாங்கள் அப்போ என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த 3 மாதம் வரீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் நிறைய ஆப்பிள்ஸ் பார்ப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் வால்நட் மரத்தில் வந்து வால்நட் பார்ப்பீங்க அண்ட் க்ரீனரியான காஷ்மீர் பார்ப்பீங்க. அஃப்கோர்ஸ் க்ரீனரியாக இருக்கும், பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி காஷ்மீர் வந்து வின்டரோட சம்மர், ஐ மீன் அந்த சம்மரில் அந்த மான்சூன் டைமில் தான் வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். செம்ம ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் நிறைய பிளேஸுமே ஓப்பனில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணுறீங்கன்னா கூட ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் வந்து சூப்பரான மந்த்து. அண்ட் நீங்கள் ஆப்பிள் ட்ரீ பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து வால்நட் ட்ரீ வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் சாஃப்ரான் ஃப்ளவர் வந்து இன்கேஸ் நீங்கள் செப்டம்பர் மிட்டுக்கு அந்த அக்டோபர் கிட்ட வந்தீங்கன்னா சாஃப்ரான் ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். ஏன்னா அந்த ஒரு 21 டேஸ் தான் வந்து சாஃப்ரான் ஃப்ளவர்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அண்ட் அது இல்லாமல் ஒரு ஃபேமிலியோட வரீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட் ட்ரிப்பாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும், கூட்டம்லாம் இருக்காது, ரொம்ப ரஷ்ஷெல்லாம் இருக்காது, வெதருமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒரு 18 to 20 தான் இருக்கும், அதுக்கு மேலேயும் போகாது கீழேயும் போகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஃபேமிலியோட ஒரு எல்டர்ஸ், ஐ மீன் சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கட்டும் இல்லை கிட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து பெட்டராக இருக்கும். பட் ஸ்னோ வந்து இருக்காது. ஓகே, ஸோ இதை வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். அண்ட் எஸ், இப்போ நீங்கள் வந்து அக்டோபர் மிட்டுக்கு மேலே வரீங்க. அக்டோபர் மந்த்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டம் சீசன் தான். பட் மேபி லக்கிலி எங்கேயாவது ஸ்னோ விழுந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதம் நல்ல பீக் வின்டர் டைம் ஆக்சுவலி. ஸோ இந்த டைமில் வந்து எக்கச்சக்க ஸ்னோ வந்து பார்க்கலாம். அது வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த குளோபல் வார்மிங்னால நிறைய இடத்துல வந்து ஸ்னோ இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ அது வந்து சொல்ல முடியல. ஏன்னா வெதர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ மேபி அடுத்த வருஷம் வந்து நான் ஸ்னோ இருக்காதுன்னு சொல்ல வரல. பட் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறத பார்த்துட்டு அதை அப்படியே எக்ஸ்பெக்டேஷனோடு இங்கே வந்தீங்க அப்படின்னா 90% வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வரும்போது 0 நாலேட்ஜ். எனக்கு தால் லேக் இங்கே இருக்காங்கிறதே எனக்கு தெரியாது. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான், என்னடா இங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது, நைட்டு 8:30 மணிக்கு தான் நான் ரீச் ஆனேன் இங்கே. என்னடா இவ்வளோ பெரிய குளம் இருக்கும், இங்கே ஹவுஸ் போட்டெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது அந்த அளவுக்கு எனக்கு என்ன சொல்கிறது. நான் இங்கே ஃபஸ்ட் டைம் வரும்போது 2G மட்டும் தான் ஒர்க் ஆகும், இங்கே 3G கூட கிடையாது இந்த ஊரில். அப்போ அந்த 370 ஆர்டிகல் ரிமூவ் பண்ணியிருந்தாங்களே அந்த டைமில் வந்திருந்தேன். அப்போ டூரிஸ்ட்டே கிடையாது. ஸோ அந்த டைமில் நான் 0 நாலேஜில் இங்கே வந்தேன். அப்போ என்னன்னா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, டிஃப்ரெண்ட்டான மெமரிஸ் கிடைச்சது. ஆனால் இப்போ வரவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்க வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வரவங்க எல்லாருமே ஓவர்லோடு பிளான். அவங்களே ஒரு ஐட்னரியை ரெடி பண்ணி எக்கச்சக்க 100, 150 ரீல் கிட்ட பார்த்துட்டு அவங்களே ஒரு ஐட்னரியை ரெடி பண்ணி இதை கவர் பண்ணணும், இதை செய்யணும், இதை பண்ணணும், இதை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்லோட் பிளான் பண்ணிட்டு இங்கே வராங்க. வரும்போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறதும் நேரில் ரியாலிட்டியுமே டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட மைண்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுட்டு வாங்க. ஓவர்லோட் பிளான் பண்ணாதீங்க. காஷ்மீர் நிஜமாவே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃப்ரீ மைண்டோட வாங்க. பிளான் ரொம்பவே வேண்டாம். ரொம்ப கரெக்டாக இந்த டே இங்கே போகணும், இங்கே சாப்பிடணும், இப்படி வரணும், அந்த அளவுக்கு வந்து பிளானோட எனக்கு இப்போ வர பேக்கேஜ் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே ஐட்னரி கொடுக்குறாங்க, எனக்கு இந்த ஐட்னரி கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து எப்படின்னா, ஆஸ் அ ட்ராவலர் எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு காஷ்மீரோட ரியல் பியூட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்க வந்து சான்ஸே அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களே ஒரு ஐட்னரி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, அவங்களே ஒரு பிளான் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம ஒரு அழகான ஒரு மெமரிஸ் கொடுக்கறது கஷ்டம். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்டு கூட எப்படி சொல்கிறது, இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 குரூப் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு 10 குரூப் தான் நான் போய் மீட் பண்ணேன். ஏன்னா the way they are talking, ஏன்னா எப்படின்னா அவங்க ஒரு எக்ஸ்ப்ளோர் மைண்டில் வராங்க. ஓகே, நம்ம வந்து ஏதோ ஒரு புதிய விஷயங்கள் பார்க்க போகிறோம், ஒரு காஷ்மீருக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு ஹாப்பியோட வராங்க. அவங்களெல்லாம் நான் மீட் பண்ணிடுவேன். பட் வரும்போதே எக்கச்சக்க ஓவர்லோட் பிளான், இதை பண்ணணும், அதை பண்ணணுங்கும்போது கண்டிப்பாக இங்கே வந்து அவங்க நிறைய டிசப்பாயிண்ட் ஆவாங்க.
அவங்களால அந்த கோவத்த எங்க காட்டுறதுன்னு தெரியாம, உங்க ஸ்டே சரியில்ல, உங்க கேப் சரியில்ல, உங்க டிரைவர் சரியில்ல அப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு, அந்த பிரஷர யார்கிட்டயாவது காட்டணும் இல்லையா? ஸோ அந்த மாரி போயிடுறாங்க. ஸோ அதனால நான் இப்பலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களே ஐட்னரி குடுக்குறாங்கன்னா, நீங்களே புக் பண்ணிக்கோங்க. நான் கேப் குடுக்குறேன். நீங்களே உங்க ஐட்னரி வச்சுக்கோங்க. நீங்களே புக் பண்ணிக்கோங்க ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுடுறேன். ஏன்னா, நம்ம நம்ம இந்த பேக்கேஜ் டீட்டெயில் ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்டிவ் மைண்டோட தான். பட் அதுவே வந்து இப்ப கம்ப்ளீட்டா கமர்ஷியலா மாறுதுங்கும்போது, ஆஸ் அ டிராவலர் ஐ டோன்ட் வாண்ட் டூ டூ சோ மச் கமர்ஷியல். நிஜமாவே. எனக்கு வந்து ஒரு டிராவலரா வந்து இப்ப நீங்க காஷ்மீர் வரீங்கன்னா, என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணா நீங்க போவது நல்ல ஒரு ஹேப்பியோட மெமரீஸோட போவீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். நான் இங்கேயே தானே இருக்கேன். அதனால எனக்கு தெரியும். பட் அது எனக்கு வேண்டாம். எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கும்போது, வி ஆர் கிவிங் ஜஸ்ட் லைக் தட். ஓகே. ஓகே. சரி. ஓகே. நீங்க வின்டருக்கு வரீங்கன்னா இது ஓகே. அண்ட் நீங்க எதுவுமே பெருசா பேக் பண்ணிட்டு வராதீங்க. வரும்போது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாசம் வின்டர்ல வரீங்க. மேபி அக்டோபர் மிட்டுக்கு மேலனே வச்சுக்கோங்களேன். இந்த 4 1/2 மாசத்துக்கு வந்து நீங்க வரீங்க அப்படின்னா, லைட்டான பேக்கிங் பண்ணிக்கோங்க. நீங்க அங்கேயே நம்ம ஊர்லயே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க இங்க வந்து கூட வாங்கிக்கலாம். ஈவன் பொறந்த குழந்தையிலருந்து 70, 75 வயசானவங்க வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து எல்லா திங்ஸுமே கிடைக்கும். சாக்ஸ்லேருந்து, கிளவுஸ்லேருந்து, தெர்மல் இன்னர்ஸ்லேருந்து, ஜாக்கெட்லேருந்து எல்லா பிரைஸுமே கிடைக்கும். லைக் உங்களுக்கு மினிமம் 100லேருந்து 1,00,000 வரைக்குமே நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சில பேர் பட்ஜெட்ல வருவாங்க. இங்க வந்து ஒரு ரூ. 400 ஜாக்கெட்டே வந்து போதும் அப்படின்னு வாங்கிப்பாங்க. சில பேர் எனக்கு பிராண்டடா போடணும். பட் கொஞ்சம் பட்ஜெட் வேணும்னா, அவங்களுக்குமே ஒரு ரூ. 5,000 நல்ல ஜாக்கெட்டே கிடைக்கும். நல்ல பிராண்டடே. ஸோ அந்த மாரி பண்ணலாம். நீங்க அங்க வந்து எதுவுமே பெருசா வச்சு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர வேண்டாம். இங்க வந்து பண்ணிக்கோங்க. வரும்போது ஒரு நல்ல சாக்ஸு, அப்புறம் உங்க காத க்ளோஸ் பண்ற மாரி ஒரு குல்லா, அப்புறம் ஒரு நார்மல் ஸ்வெட்டர். ஒரு ஊட்டி போனா எப்படி இருப்பீங்க? அந்த மாரி ஒரு ஸ்வெட்டர் மட்டும் போட்டுட்டு இங்க வந்துருங்க. அண்ட் 2வது விஷயம் வந்து நீங்க வந்து வின்டர்ல வரீங்க அப்படின்னா, ரோட்வேவும் வரலாம், ட்ரெயின்லயும் வரலாம். ட்ரெயின் வந்து இப்படி தாராளமா வந்தே பாரத்லாம் விட்டாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க வந்தே பாரத்லாம். அண்ட் டெல்லில இருந்துமே ட்ரெயின் வருதுன்னு சொல்றாங்க. பட் இப்போ வரைக்கும் அது இன்னும் ஆக்டிவ் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும். மேபி ஃபியூச்சர்ல இருந்துச்சுன்னா, அது நீங்க ட்ரெயின் செக் பண்ணி பாருங்க. ட்ரெயின் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து ஜம்மு தவி அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்துரணும். ஜம்மு தவிலேருந்து மறுபடியும் ஸ்ரீநகருக்கு வந்து இன் பிட்வீன் பானிஹால் இருக்கு. அது இல்லாம வந்தே பாரத் வந்து டைரக்ட் ஸ்ரீநகருக்கே இருக்கு. ஐ மீன் கட்ரா வரைக்கும் வந்துட்டு கூட கட்ராலேருந்து ஸ்ரீநகர் நீங்க வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. அண்ட் ஃப்ளைட் நீங்க எடுத்தீங்கன்னா, எந்த ஃப்ளைட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து கனெக்டிங் ஃப்ளைட் கண்டிப்பா உண்டு. கனெக்டிங் ஃப்ளைட் எங்கெங்க இருக்குன்னா, மேபி சண்டிகர்ல இருக்கலாம். அண்ட் ஜம்முல இருக்கலாம். இல்லன்னா டெல்லில இருக்கலாம். இல்லன்னா ஹைதராபாத்ல கூட கனெக்டிங் ஃப்ளைட் இருக்கு. ஸோ கனெக்டிங் ஃப்ளைட் தான் இருக்கும். அதுக்காக நீங்க 2 ஃப்ளைட் புக் பண்ணணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நீங்க ஒரு ஃப்ளைட் தான் புக் பண்ணுவீங்க. பட் அது கனெக்ட் ஆகும். அவ்வளோதான். ஒன்லி இந்த கேபின் லக்கேஜ் மட்டும் எடுத்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிப்பீங்க. அண்ட் பேக்கிங் சொல்லிட்டேன். அது சொல்லிட்டேன். அண்ட் கேப். நீங்க இன்கேஸ் நம்ம ஊர்லேருந்து ஐ மீன் சாரி ஸ்ரீநகர் வந்ததுக்கப்புறம், இந்த கன்டென்ட் கிரியேட்டர்லாம் சம்மர்ல வந்துட்டு இங்க ஷேரிங் கேப் இருக்கு. இங்க ரூ. 50 போயிட்டு வந்துட்டேன், ரூ. 100 போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஆனா, அது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து டைம் நெறைய இருக்குப்பா. எனக்கு டைம் பிரச்சனையே கிடையாது. நீங்க வந்து ஒரு 10 நாள் கூட என்னால ஃப்ரீயா இருக்க முடியும். அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு வந்து அது ஓகே. அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இப்ப நீங்க ஸ்ரீநகர்லேருந்து குல்மார்க் போறீங்க அப்டின்னா, ஸ்ரீநகர் டூ உங்களுக்கு டைரக்ட்டா ஒரு கேப் ஏறுனா உடனே அங்க குல்மார்க் அப்டிலாம் கிடையாது. இடையில 3 கேப் மாறுற மாரி இருக்கும். நீங்க லால் சௌக்லேருந்து ஒரு கேப் எடுத்து ஏன்னா இப்ப கரண்ட்லி சிச்சுவேஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன். லால் சௌக்லயோ இல்ல பட்மாலுலயே எடுத்து வந்து நீங்க மண்டின்னு ஒரு பிளேஸ் போணும். மண்டியிலருந்து உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு வந்து தங்மார்க் போணும். தங்மார்க்லேருந்து மறுபடியும் ஒரு ஷேரிங் கேப் எடுத்து குல்மார்க் போணும். இன்கேஸ் இருட்டாயிருச்சு அப்டின்னா, ரிட்டர்ன் உங்களுக்கு ஷேரிங் கேப் கிடைக்காது. ஸோ அந்த இடத்துல நீங்க மாட்டிப்பீங்க. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் நீங்க கிளம்பி வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஷேரிங் கேப் ரியாலிட்டி. பட் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். இருக்கு. ஆப்ஷன் இருக்கு. பட் சம்மர கம்பேர் பண்ணும்போது வின்டர்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மர்ல வந்து எக்கச்சக்க ஷேரிங் கேப் இருக்கு. ஈஸி. ஏன்னா, எங்க காஷ்மீர் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு 6 மாசம் வந்து இந்த சம்மர் 6 மாசம்னு சொல்றோம் இல்லையா? இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 6 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டே டைம் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். நைட் டைம் வந்து அதிகமா இருக்கும். தட் மீன்ஸ் காலையில ஒரு 9, 10 மணிக்கு தான் உங்களுக்கு வெளிச்சமே வரும். அண்ட் 4 மணி, 5 மணிக்கெல்லாம் இருட்டாயிடும். கம்ப்ளீட்டா இருட்டாயிடும். ஸோ உங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் டைம்ங்கும்போது எப்படின்னா, உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். அந்த ஷேரிங் கேப்ல போயிட்டு வரதெல்லாம். ஒரு 5 நாள் தான் இருக்கு உங்களுக்கு காஷ்மீருக்கு அப்படின்னா, ஷேரிங் கேப்புங்கிறது வந்து நல்ல ஆப்ஷன் கிடையாது. ஓகே. அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னா, சம்மர்ல பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க மணி வந்து ஆ 6:30 மணி ஆகுது. இன்னும் சன்செட் ஆகல. எனக்கு வந்து 7:30, 8 மணிக்கு தான் இங்க வந்து சன்செட்டே ஆகும். சம்மர்ல. இந்த அடுத்த 6 மாசத்துல வந்து இந்த 6 மாசம் நான் சொன்னேன் இல்லையா? அது இல்லாம அடுத்த 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, காலையில சீக்கிரமா 4 மணிக்கெல்லாம் நல்லா வெளிச்சம் வெயில் வந்துரும். அதே மாரி நைட் வந்து
8, 8:30 மணிக்கு தான் இருட்டே ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் சன்செட்டே ஆகும். அப்பதான் நாங்க டீயே குடிப்போம். ஈவினிங் டீயே. ஸோ அப்படிதான் வந்து இங்க டே டைம், நைட் டைம் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இப்ப இந்த ஷேரிங் கேப் இதெல்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ ஷேரிங் கேப் இல்லாம கேபா எடுத்தா எவ்வளோ சேர்ந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமம் 1800 டூ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3000, 3500, 4000 வரைக்குமே இருக்கு. ஏன்னா பேஸ்ட் ஆன் த வெதர், பேஸ்ட் ஆன் த ரோடு கண்டிஷன். ஏன்னா சில ரோட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கார்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் எப்ப சொல்றேன்னா, வின்டர்ல சொல்றேன். நான் சொல்றது வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல சொல்லல. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாசம் நீங்க வரீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு யூனியன் கேப் வந்து கம்பல்சரி எடுக்க வைப்பாங்க. ஏன்னா, ஸ்னோ இன்கேஸ் நெறையா இருக்கு அப்படின்னா, நீங்க போற கார் வந்து ஒன்லி அந்த டிரான்ஸ்ஃபார்மர்க்கு ஐ மீன் டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிறேன் பாருங்க. டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப ஸ்ரீநகர்லேருந்து குல்மார்க் போறீங்கன்னா, உங்களுக்கு தங்மார்க் வரைக்கும் தான் நம்ம கேப் போகும். தங்மார்க்லேருந்து குல்மார்க் வந்து உங்களுக்கு யூனியன் கேப். இதே நீங்க பெஹல்காம் போறீங்கன்னா, பெஹல்காம் வரைக்கும் நம்ம கேப் போகும். பட் பெஹல்காம்ல இந்த ஆறு வேலி, பேத்தாப் வேலி, சந்தன்வாடிலாம் பார்த்தீங்கன்னா, யூனியன் கேப்ல தான் போணும். அதே மாரி தான் சோன்மார்க்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் நம்ம கேப் போகும். அங்கருந்து உள்ள போறதுக்கு வந்து ஷேரிங் கேப் வரும். ஐ மீன் சாரி யூனியன் கேப் வரும். ஸோ இந்த மாரி தான் இருக்கும். இத கேப் பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா வேணும் அப்புட்னா, நான் கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் போடுறேன். எனக்கு நீங்க மெசேஜ் போடுங்க. அண்ட் வேற என்ன சொல்லணும்? கேப் சொல்லியாச்சு. அண்ட் அவ்வளோதான். ஏன்னா ஆல்மோஸ்ட் இதுவே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்த பார்ட்ல வந்து அ எந்த வீடியோ போட போறேன்னா, சிம் கார்டு, அதுக்கப்புறம் ஃபுட்டு எந்த மாரி எடுத்துக்கணும், ஹெல்தி எந்த அளவு ஹெல்தியா நீங்க இருக்கணும் வின்டர்ல வரீங்க அப்டின்னா அது. அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் போட் ஸ்டே பண்ணலாமா வேண்டாமா? இன்கேஸ் ஹவுஸ் போட் ஸ்டே பண்ணா எந்த மாரி ஆப்ஷன் நீங்க போணும்? அண்ட் ஸ்டே ஆப்ஷன்ஸ் பத்தி நான் சொல்லப் போறேன். அண்ட் வேற என்ன? கண்டோலா. முக்கியமா கண்டோலா எல்லாரும் கேட்கறது கண்டோலா தானே. ஸோ கண்டோலா பத்தியும் அடுத்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஓகே. அன்டில் தென் பை பை. டேக் கேர். அடுத்த வீடியோல நான் மீட் பண்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா, கீழ வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்மோஸ்ட் நான் பின் பண்ணிடுறேன். ஓகே. தேங்க் யூ. பை. வெல்கம் டூ காஷ்மீர்.